ஒரு கடையில் வந்து நீங்கள் ஸ்டீல் வாங்கிட்டீங்க, அதை சைட்டில் எப்படி துருப்பிடிக்காமல் பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுப்போம். கம்பிங்கிறது பார்த்தீங்கன்னா காற்றுல உள்ள ஈரப்பதத்தினால கூட அது துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா, தரையிலேருந்து ஒரு அடி உயரத்தில் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி அமைச்சு அது மேலே கம்பியை வைக்கும்போது அது மண்ணிலேருந்து அரிமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு கவர் போட்டு அதை கவர் பண்ணும்போது காற்றில் உள்ள ஈரப்பதங்கள் அதை அட்டாக் பண்ணுறதுக்காகவோ இல்லை அது மழையில் நனைஞ்சி அந்த ராடுகள் துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து துருப்பிடிக்கிறதுலேருந்து நம்ம பாதுகாக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கம்பியை ஆர்டராக வந்து அடுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. 8mm ஒரு செட்டு, 12mm ஒரு செட்டு, 16mm ஒரு செட்டு, அந்த மாதிரி பிரித்து வைக்கும்போது வேலை செய்கிற ஆட்களுக்கு குழம்பாமல் அந்த கம்பியை வந்து நமக்கு என்ன தேவையோ அந்த கம்பியை மட்டும் கரெக்டாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கம்பியை நீங்கள் அடுக்கி வைக்கும்போது அது எந்த ஒரு வகையிலையும் பெண்ட் ஆகாத அளவுக்கு நம்ம கரெக்டாக வைக்கணும். இன்கேஸ் பெண்ட் ஆச்சு அப்படின்னா அதில் வளைவு நிலைகள் அதிகமாக இருக்கும். காலமில் நம்ம பீம்லலாம் கொடுக்கும்போது சில